வணக்கம். நம்ம சங்கநாதம் சேனல்ல தொடர்ந்து சிறுகதைகளை பதிவிட்டு வர்றோம். இது புது சேனல், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் போடுங்க. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற சிறுகதை கல்லூரி கலாட்டா 1. தொடையில் முத்தமிட்டால் இந்த சிறுகதையின் பெயர். வாருங்கள், கதைக்குள் செல்லலாம். இந்த கல்லூரி கலாட்டா சிறுகதைகள் 1975 நடந்த உண்மை சம்பவங்களின் அடிப்படையாக கொண்டு கற்பனை கலந்த சம்பவங்களின் தொகுப்பு. சுவாரஸ்யமானவையாகவும் கூட. கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். இது ராமநாதபுரம் 1975 புதிதாக கல்லூரி கட்டிடங்கள் கட்டி ஊருக்கு வெளியே சுமார் 4 கிலோமீட்டர் தள்ளி கட்டப்பட்டிருந்த கல்லூரிக்கு செல்ல அரசு டவுன் பஸ்கள் விடப்பட்டிருந்தன. அதற்கு முன்னதாக கல்லூரி அரண்மனை வளாகத்தில் கல்லூரி நடந்து வந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த கல்லூரியில் ஜாதிய மோதல்கள் அதிகம் நடந்து கொண்டிருந்த காலம் இது. முதலாக கோ எஜுகேஷன் அறிமுகப்படுத்தப்பட்டது. பெண்களும் கல்லூரிக்கு வர துவங்கியிருந்தார்கள். கல்லூரி மட்டுமே ஊருக்கு வெளியே அமைந்திருந்தது. ஹாஸ்டல் எல்லாம் பழைய இடத்திலேயே இருந்தன. தினமும் மாணவர்கள் பஸ்களிலும் நடந்தும் சைக்கிளிலும் செல்வது வழக்கம். நம்ம ஹீரோவை இதுவரை அறிமுகப்படுத்தலை. நம்ம ஹீரோ பேரு சந்தானகிருஷ்ணன். ஒரு கிராமத்துல இருந்து வந்து ஹாஸ்டல்ல தங்கி பஸ்ஸில் தினமும் கல்லூரிக்கு போயிட்டு வர்றது வழக்கம். புதுசா பெண்கள் வேற சேர்ந்திருந்தாங்க. பசங்க எல்லோருக்கும் கொண்டாட்டம் தான். நம்ம ஹீரோவுக்கும் தான். பெண்களுக்கென்று தனியா ஒரு பஸ் விட்டுருந்தாலும் பொதுவாக இருக்கிற பஸ்லேயும் நிறைய மாணவிகள் வருவாங்க. ஹீரோயின்னு யாரும் இல்லைங்க. இதுல ஹீரோ அவனோட நண்பர்கள் மட்டும்தாங்க. காலேஜிலேயே அழகான பொண்ணுன்னா அவ சிவகாமி தாங்க. நல்ல கலரா வளர்த்தியா நல்லா புசு புசுன்னு இருப்பாங்க. அவ தாங்க இந்த கதையின் முக்கியமான ஆளு. அவள்கிட்ட சொல்விடாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். காலேஜில் பசங்க மட்டும் இல்லாம விரிவுரையாளர்கள் கூட அவளை கண்டா ஒரு கண்ணுங்க. நம்ம ஹீரோ சந்தானகிருஷ்ணன் பத்தி கொள்ளலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருப்பான். மாநிறம்தான். கிராமத்துல பிறந்து வளர்ந்ததுனால உடம்பு உருட்டுக்கட்ட மாதிரி இருப்பான். கொஞ்சம் அசட்டு தைரியம் அதிகம், கொஞ்சம் புத்திசாலித்தனமும் அதிகம். அப்போதுதான் மீசை முளைக்க துவங்கிய பருவம். பெரிய ஆணழகன், புத்திசாலின்னு நினைப்பு அவனுக்கு. ஆனாலும் ஒரு பொண்ணு கண்டுக்கிற மாட்டேங்கிறாள்னு வருத்தம். அதனாலேயே சிவகாமியை பார்த்தாலே மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கும் அவனுக்கு. அவள் பார்வை படணுங்கிறக்காக என்னவெல்லாமோ பண்ணி பார்த்து ஒன்றும் நடக்கலை. ஒரு நாள் பசங்கள் எல்லாம் சாப்பாட்டு நேரத்தில் பேசிக்கிட்டு இருந்தப்போ அந்த சிவகாமி பொண்ணை பற்றியும் பேச்சு வந்தது. பேசுகிறப்போ நம்ம ஹீரோ எல்லார் முகத்தையும் பார்த்தப்போ எல்லார் முகத்திலையும் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சதை பார்த்தான். யாரையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாடா என்றான் ஒருவன். பெரிய அழகின் நினைப்பு அவளுக்கு. இது இன்னொருவன். நினைப்பு இல்லடா, உண்மையிலேயே அழகிதான், அதான் அவளுக்கு கர்வம் என்றான் இன்னொருவன். ஊருக்குள்ளேயே யாரையாவது காதலிக்கிறாளோ என்னவோ, இது இன்னொருவன். இப்படி பேச்சு போய்கிட்டு இருந்தது. இல்லடா, நம்ம ஊர்லேயே முரட்டு ஜாதியை சேர்ந்தவங்க அவங்க, அதனால கூட இருக்கலாம் என்றான் ஒருவன். அவள் விருப்பம் இல்லாம யாராவது நெருங்கினா அவள் ஜாதிக்காரங்க அடிச்சே கொண்டுருவானுங்க. அதனால எல்லோரும் கொஞ்சம் விலகியே இருங்கடா, இது இன்னொருவன். இப்ப நம்ம ஹீரோவால பொறுக்க முடியல. என்னடா அழகி அவளை விட பெரிய அழகியெல்லாம் பார்த்திருக்கேன். ஜாதியை காட்டி வேற பயமுறுத்துறீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் எவனுக்காவது கழுத்தை நீட்டத்தான போறாவ என்றார் ஹீரோ. அப்படின்னா அவள்கிட்ட பேசி காட்டு பார்ப்போம் என்றான் ஒருவன். நம்ம ஹீரோவால பொறுக்க முடியல. பேசுறது என்னடா, அவளுக்கு முத்தமே கொடுக்க முடியும் என்றான் சந்தானம். எல்லோரும் வாயை பிளந்தார்கள். பேசவே முடியாதுங்கிறப்போ முத்தம் கொடுக்கிறேன்ங்கிறானே பைத்தியமாயவன் என்று முறைத்தனர். அதுக்கு முன்னாலேயே நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஒரு திட்டம் ஓடிக்கிட்டு இருந்தது. நம்மளை கண்டுக்காத அவளை ஏதாவது பண்ணணும். முத்தம் கொடுக்கிறேன் அவளுக்கு, ஆனா அவ உடம்புல எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம், முகத்துல மட்டும்தான் கண்டிஷன் போடக்கூடாது.
யார் யார் பந்தயத்துக்கு வரீங்க என்றார் ஹீரோ. அங்கு கூடியிருந்த 8 பேரும் தலா 10 ரூபாய் வீதம் பந்தயம் கட்டினார்கள். மொத்தம் கொடுக்கலன்னா ஆளுக்கு 10 ரூபாய் நம்ம ஹீரோ 8 பேருக்கும் கொடுக்கணும். 10 ரூபாய்ங்கிறது அந்த காலகட்டத்தில் பெரிய பணம் தான். நம்ம ஹீரோ 1 மாதம் டைம் வேணும், எனக்கு பஸ்ஸில் தான் இது நடக்கும், எல்லோரும் முன்னாடி இந்த 8 பேர்கள் யாராவது சாட்சியா டெய்லி என்னோட பஸ்ல வரணும். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்த நம்ம 8 பேர் தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா காரியம் கெட்டு போகும். என்னை மட்டுமல்ல, பந்தயம் கட்டின எல்லோரையும் மொத்தமா போட்டு புதைச்சிருவானுங்க அவ ஜாதிக்காரனுங்க. அதனால இது சம்பந்தமா யாரும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது என கண்டிஷன் போட எல்லோரும் தலையசைத்தார்கள். அந்த 8 பேரும் கூடவே பஸ்ஸில் ஹீரோ கூட வர ஆரம்பித்தாங்க. அந்த பொண்ணு ஏறுற பஸ் ஸ்டாப்புக்கு போய் ஏற ஆரம்பித்தார் நம்ம ஹீரோ. இல்லாட்டி வேற பஸ்ஸில் போயிட்டா என்ன பண்ணுறது? சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தார் நம்ம ஹீரோ. 15 நாள் போச்சு, 20 நாள் போச்சு, ஒன்றும் நடக்கலை. நம்ம ஹீரோவை கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருந்தார். 80 ரூபா திருப்பி கொடுக்கணுமே. அன்று வழக்கம் போல அந்த பொண்ணு பஸ்ல ஏறிச்சு. நம்ம ஹீரோவும் அவன் நண்பர்கள் 3 பேரும் பஸ்ல ஏறினாங்க. இன்னைக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்க போகுதுன்னு சந்தோஷமா இருந்தாரு நம்ம ஹீரோ. அந்த பொண்ணு ஜன்னல் ஓரமோ நடுவோ இடம் கிடைக்காமல் மக்கள் நிற்கின்ற கடைசி இடத்திலே உட்கார்ந்தால். அதனால ஓரமா உட்கார்ந்து நம்ம ஹீரோ வேக வேகமா அந்த பொண்ணு உட்கார்ந்து இருந்த இடத்தை நோக்கி நகர்ந்தார். அருகில் உள்ள கம்பியிலேயே சாஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு பசங்களுக்கு ஜாடை காட்டினார் ஹீரோ. என்னவோ நடக்க போகுதுன்னு பசங்களுக்கு படபடப்பு, வேர்வை, நடுக்கம் எல்லாம் வந்தது. அவருக்கு மட்டுமல்ல, நம்ம ஹீரோவுக்கும் தான் வயிறு கலக்கியது போல் இருந்தது. சமாளித்து கொண்டு நிற்பதே சிரமமாக இருந்தது. கண்டக்டரும் டிக்கெட் கேட்டு வந்தாரு. எல்லோரும் டிக்கெட் எடுத்தாங்க. அந்த பொண்ணு சிவகாமி பாஸை காட்டினால் நம்ம ஹீரோ டிக்கெட் எடுக்க கண்டக்டர்கிட்ட சில்லறையை நீட்டினார். கண்டக்டர் கை நீட்டிய போது நம்ம ஹீரோ சில்லறையை வேணும்னே தவற விட்டார். அந்த பொண்ணு காலடியில அந்த சில்லறை போய் விழுந்தது. அந்த பெண் சில்லறையை எடுக்க குனிந்த போது ஹீரோ வேண்டாங்க நானே எடுத்துக்கிறேன்னுட்டு குனிந்தார். முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டு அவள் தொடை இருக்கும் பகுதியில் முகத்தை கொண்டு போனார். சில்லறை எடுக்கும் சாக்கில் நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட தொடையில அழுத்தமா மொத்தம் கொடுத்து திரும்பி எந்திரிச்சிட்டாரு. இது யதார்த்தமா நடந்தது மாதிரி எல்லாருக்கும் தோணினாலும் இது திட்டமிட்ட பண்ணதுன்னு அவங்க நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பொண்ணும் அதை சீரியஸா எடுத்துக்கலைங்க. நம்ம ஹீரோ எப்படியோ மொத்தம் கொடுத்து ஜெயிச்சிட்டாரு. இதனால அவருக்கு வர வேண்டிய 10 ரூபாயை அவர்கள் நண்பர்கள் கொடுத்தார்கள். நம்ம ஹீரோ வேண்டான்னுட்டாரு. இது எங்கேயோ வெளியில எவனாவது சொல்லிட்டான்னா நம்ம வெளியிலேயே நடமாட முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால நண்பர்களை வெளியில் சொல்லாம இருக்கிறதுக்காக அந்த 10 ரூபாயை வேணான்ட்டாரு. ஆனாலும் ஹீரோ தாங்க ஜெயிச்சு சாதனை பண்ணிட்டாரு. நன்றி, வணக்கம். இது போன்ற கல்லூரி கலாட்டா கதைகளை தொடர்ந்து உங்களுக்கு தர்றேன். நன்றி, வணக்கம்.